பெருமாள்ல பெரியோர்களே, விடுதலை பார்வை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விடுதலையில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் அந்நாடுகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்னலுக்கு உள்ளாக்கியுள்ளது. நாட்டு மக்களுக்கு விஸ்வகுரு ஆற்ற வேண்டிய கடமை என்ன? மானுடம் தழைக்கட்டும், மனிதநேயம் பிழைக்கட்டும் என தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களின் அறிக்கை விடுதலையில் வந்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியர் சேர்க்கையில் பாஜக ஆளும் மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி புதிய சாதனை படைத்துள்ளது. காசேதான் கடவுளப்பா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மகாராட்டிரா மாநிலம் கோலாப்பூரில் அமைந்துள்ள ஜோதிபா கோவிலில் வரிசையில் நிற்பவர்கள் பணம் கொடுத்தால் அவர்களை தனியாக அழைத்து சென்று சாமியை பார்க்க வைக்கும் நடைமுறை நீண்ட காலமாகவே உள்ளது. இப்படி சென்ற இருவர் ஜிபே மூலம் அனுப்பிய பணம் நெட்வொர்க் இல்லாததால் பணம் செல்ல தாமதமானது. இதனை அடுத்து கையில் பணமாக கொடுங்கள் என்று கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் ஜிபேயில் அனுப்பிவிட்டோம் என்று கூறி பணம் கொடுக்க மறுத்ததால் 15 முதல் 20 அர்ச்சகர்கள் ஒன்று சேர்ந்து பணம் கொடுக்காதவர்களை மிக கொடூரமாக தாக்கி உள்ளனர். இது காணொலியில் தற்போது பரவி வருகிறது. இந்தியாவின் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் பக்தர்கள் பணத்தை உண்டியலில் போட வேண்டாம், அர்ச்சகர்கள் தட்டில் போடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அதன் தன்மை என்ன என்ற கேள்வியையும், அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர் உரிமை என்பது நிரந்தரமாகிவிட்டால் இந்த அர்ச்சக பார்ப்பனர்களின் கொட்டம் அடக்கப்பட்டுவிடும் என்றும் தனது தலையங்கத்தை தீட்டியுள்ளது இன்றைய விடுதலை. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் எஸ். ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள வலைதள பக்கத்தில் திமுக என்றாலே வளர்ச்சி, நவீன உள்கட்டமைப்பு என்று பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுடன் இணைத்தே உள்ளாட்சி தேர்தலையும் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளனர். தமிழ்நாடு மின் வாரியத்தின் துணை நிறுவனமான மின் உற்பத்தி கழகத்திற்கென தனி புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. புழக்கத்தில் 194 தரமற்ற மருந்துகள், 4 போலி மருந்துகள் கண்டுபிடிப்பு. மருந்து தர கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வந்தாலும் அதன் மூலம் இந்திய மக்களுக்கு எந்தவிதமான நன்மையும் கிடைக்கவில்லை என்பது தற்போதைய சூழலில் நிரூபணமாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரான் அணு உலை மீது 5 நாட்களுக்கு தாக்குதல் இல்லை, ட்ரம்ப் திடீர் அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று ஒன்றிய பாஜக நினைக்கிறது. தமிழ்நாட்டில் கால் பதிக்க நினைக்கும் பாஜகவின் சூழ்ச்சிகள் இங்கு என்றுமே வெற்றி பெறாது என திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என்று மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்களுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. கைபேசியால் பள்ளி மாணவர்களின் கவனம் சிதறுகிறது. உலகில் 58% நாடுகளில் பள்ளிகளில் கைபேசி பயன்படுத்த தடை, யுனெஸ்கோ தகவல். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறையில் உலகளவில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் சென்னை ஐஐடி 4 புதிய முதுநிலை பட்ட படிப்புகளை இந்த ஆண்டு அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக சிறப்பு பார்வையாளராக பிரதாப் சிங் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100 பன்னாட்டு மாநாடு திட்டமிட்ட மறைப்புகளை கடந்து இந்திய வரலாற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் தனித்துவம் எழுதப்படும். பெரியார் சுயமரியாதை இயக்கம் குறித்து ஆய்வு மாநாடுகள் இந்தியா முழுவதும் நடத்தப்படும் என திராவிடர் கழக பொதுச் செயலாளர் வி. அன்புராஜ் அறிவித்துள்ளார். இன்றைய தினத்தந்தியின் 9ஆம் பக்கத்தில் தினத்தந்தி பார்வையில் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் தந்தை பெரியாரின் மவுசு நாளுக்கு நாள் அதிகமாக வளர்கிறதே எப்படி என்ற கேள்விக்கு மக்கள் மத்தியில் சீர்திருத்த கருத்துகள் ஆழமாக பதிய தந்தை பெரியாரின் புகழ் உயர உயர போய்கொண்டேதான் இருக்கும் என்ற பதில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வாழ்வியல் சிந்தனை, கட்டுரைகள், முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.